தொடர்ந்து இந்த நல்ல நாளிலும் அந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பராக. எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும், ஒருத்தர் விசாரிக்கணும், முடிஞ்ச உதவிகளை செய்யணும். ஸோ அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த பெரிதான பாக்கியம். தொடர்ந்து இந்த நாட்கள் இந்த மாதத்தில் நம்ம என்ன சிந்தித்துட்ருக்கோம், நாம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளுதல். அதாவது நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கணும். சபையில் பல வருடங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். சில வேளைகளில் நம்ம எத்தனை வருடம் சபையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. அல்ல என்ன விதமான நிகழ்ச்சிகளில் நம்ம பங்கு கொள்கிறோம், இல்லை என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. ஒரு சிலர் நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப வேதம் நல்லா தெரியும், நான் சிறு வயதுலேருந்து சபையில் தான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லது. இதெல்லாம் தேவையில்லைன்னு கிடையாது, இதெல்லாம் போதும், தேவைப்படும். ஆனால் எவ்வளோ முதிர்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளோ பக்குவம் உள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளோ கோபம் வருது எனக்கு, எத்தனை வாட்டி நான் மன்னிக்கிறேன், எனக்கு மன்னிக்கிற சுபாவம் இருக்கா இல்லையா, விட்டு கொடுக்குற பண்பு இருக்கா இல்லையா, இல்லை போட்டியும் போராமையும் வம்பும் வழக்கம் இருக்குதா இல்லையா. இன்றைக்கி சபைகள் எல்லாம் தெருவில் நிற்குது. சில நேரங்களில் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. விசுவாச குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அசிங்கமாக இருக்குது. கடவுள் நாமத்தை தூசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வருஷம் சபைக்கு வந்தீங்க, எவ்வளோ வேத அறிவு இருந்தது காரணம் கிடையாது. எவ்வளோ கிறிஸ்துவ நெருங்கி வந்திருக்கிறீங்க, எவ்வளோ கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறீங்க, எவ்வளோ கிறிஸ்துவ என்ன செஞ்சுருக்கிறீங்க, உண்மையை பின்பற்றி நடக்க போகிறீங்க என்பது தான் இன்றைக்கு காலையில் கேள்வி. அதனால தான் இன்றைக்கி தலைப்பு போட்டிருக்கேன். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான பகுதி என்னென்னா, பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் தேறினவனாக இருக்கிறேன், முதிர்ச்சி அடைந்தவனாக இருக்கிறேன், பக்குவப்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டார். அத்தனையும் கூட பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது சிறைச்சாலை நிருபம், பிலிப்பியர் எழுதுகிற நிருபம், சிறைச்சாலையில் ஆல்மோஸ்ட் அவர் வாழ்க்கை முடிய போகுது. என்ன செஞ்சுருக்கிறாரு, ஏசியா மைனர் ஃபுல்லாக போய் நிறையா மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறார், 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் என்ன செய்ய போகிறார், இறந்துட போகிறார். இந்த வேதத்தை தொடர்ச்சி சிறைச்சாலை நிருபம், பிரிசன் எபிசல்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தொடர்ந்து நான் வாசிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வேலையில் எப்போதெல்லாம் தேவ ஆராதனைக்கு வருகிறோமோ ஒரு காரியம் நம்ம செய்கிறோம். ஒன்று, நாம் தேவனை சந்திப்பதற்கும் ஆராதிப்பதை கடந்து வருகிறோம். நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்திக்க வருகிறோம். எல்லாத்துக்கும் மேலே என்னை நான் ஆராய்ந்து பார்ப்பதற்காக கடந்து வந்திருக்கிறேன். ஐம் ஹியர் டு எக்ஸாமின் மை செல்ஃப். ஸோ எனவே நான் என்ன செய்ய போகிறேன், ஒவ்வொரு காரியங்களாக பேச போகிறோம். அதாவது இந்த தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்கிற தொடர்ச்சி அந்த தலைப்பில் 7வது சேமனை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன். ஆக என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வேத பகுதி உங்களுக்கு கையில் இருக்குன்னா தயவு செய்து வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் நம்ம வேதம் எடுக்கிறோம். தயவு செய்து உங்கள் வேத பகுதியை திருப்பிக்கங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க கேட்டிருக்கிறோம். தயவு செய்து கைகளில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ வாசிக்க சொல்லுவேன். அதிகமாக வேத வசனம் சொல்லாமல் இருக்கிறது காரணம், நிறைய பேருக்கு பைபிள் எங்கே வசனம் இருக்குன்னு தெரியல, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, பைபிள் எடுக்கிறதுக்கு ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து உங்கள் கையில் பைபிள் இருக்குமானே ரொம்ப நல்லது. ஏன்னா நான் இன்றைக்கி ஆராதனைக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு. எல்லா கையிலும் பைபிள் இருக்குங்களா? திடீர்னு சில நேரங்களில் ஒரு சில பேர் சொல்லி நான் வாசிக்க சொல்ல போகிறேன். எப்பயாச்சும் இன்றைக்கி சொல்லுவேன்னு தெரியல, சொன்னாலும் சொல்லிடுவேன் நான். தயவுசெய்து பார்த்துக்கோங்க. ரைட், த மைண்ட் செட் ஆஃப் மெச்சூர் கிறிஸ்டியன் டிசைபிள். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது முதிர்ச்சி உள்ள சீஷனின் மனநிலைன்னு சொல்லி பார்க்குறது. மைண்ட் செட்னா சிந்தனை. இன்றைக்கி நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம், நான் முதலே சொன்னது போல் பல வேலைகள் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 முக்கியமான தலைப்பை இந்த வேத பகுதியில் விசேஷமாக 15, 16, 17 3 முக்கியமான காரியத்தை அவர் பேசுகிறார். த 3 மார்க்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சியில் 3 மார்க்னா என்னோட அடையாளத்தை பற்றி பேசுகிறாரு. ஒன் ஆஃப் த மார்க், த மெச்சூர் டிசைபிள் ஹாஸ் அ ரைட் மைண்ட் செட். 15வது வசனத்தில் ஒரு ரைட் மைண்ட் செட் மனநிலை இருக்குது. ரெண்டாவது, மெச்சூர் டிசைபிள் வாக்ஸ் அக்கார்டிங் வாட் ஹி ஹேஸ் லேர்ன்ட். ஆக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 2வது முக்கியமான காரியம் 16வது வசனத்தில் அவர் என்னத்தை கற்றுக்கொண்டாரோ அதன்படி நடக்கிறவராக இருக்கிறார். முதிர்ந்த விசுவாசி, முதிர்ந்த சீஷன். 3வது, மெச்சூர் டிசைபிள் பிகம் அன் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். ஆக முதிர்ச்சியான சீஷன் என்ன செய்கிறான்னா, பிறருக்கு முன்மாதிரியான மனிதனாக வாழ ஆரம்பிக்கிறார். தமிழில் நான் போட்டிருக்கேன், ஆன்மீக முதிர்ச்சியின் 3 அடையாளங்கள் போட்டிருக்கேன். 1, முதிர்ச்சியான சீசன் சரியான மனப்பான்மையை கொண்டிருக்கிறான். 2வது என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, முதிர்ச்சி அடைந்த சீடன் தான் கற்றுக்கொண்டதை கொண்டபடி நடப்பான்.
16வது வசனம். 3வது, முதிர்ச்சியான சீடன் மற்றவளுக்கு முன்மாதிரியாக இருப்பான். இந்த 3 காரியத்தை நீங்களே உங்களை நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் எந்த தண்ணியில் இருக்கிறீங்கன்னு தெரியும். சில வேலையில் என்ன நினைக்கிறோம், நான் ரொம்ப தெரியும்னு நினச்சவங்க எங்கே இருக்கிறோன்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். பல வேலைக்கு நான் இங்கே பேச போகிறேன், சுருக்கமாக ட்ரை பண்ணுறேன் நான் முடிஞ்ச மட்டும் பேசுகிறதுக்கு. ஆனால் நீங்கள் என்னோட கூட இருக்கணும், வேதத்தை அப்பப்போ வாசிக்கணும். தயவு செய்து என்ன செய்ய போகிறோம், ஒரு வேத வசனத்தை நம்ம எல்லோரும் வாசிக்க போகிறோம். நான் இங்கே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை 3:15 வாசிக்க போகிறோம். எல்லோரும் வாசிங்க எனக்காக. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 3:15. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். Let us therefore as many as be perfect be thus minded. ஆக இந்த 3 காரியங்களை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்க இருக்கிறோம். என்னோடு கூட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, ஒத்தாசை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விசேஷமாக ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் பெறப்பட இருக்கிறேன். உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இமேஜின் அ குரூப் ஆஃப் கிளைம்பர்ஸ் கிளைம்பிங் அ ஹை மவுண்டன். அதாவது ஒரு பெரிய மலை மேலே மலையில் ஏழுகிற ஒரு கூட்டம்லாம் இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எல்லாரும் மலை மேலே ஏற போகிறாங்க. ஆக பல கிலோமீட்டர் நடந்துட்டாங்க. பல மணி நேரம் நடந்துட்டு வந்த பிறகு ஒரு கிளைம்பர் லுக்ஸ் பேக் அண்ட் சேஸ், ஒரு கிளைம்பர் பார்த்து ஒரு மலை ஏறுறவர் சொல்கிறார், திரும்பி பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறார், லுக் ஹவ் ஃபார் வி ஹவ் கம், பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன செய்கிறாரு, இந்த கைடு என்ன செய்கிறாருன்னா ஸ்மைல் பண்ணுறாரு. கைடு என்ன செய்கிறாரு, கைடு இந்த வழிகாட்டி ஒருத்தர் இருப்பாங்களா, மலையேறதுக்கு எல்லோரும் கூட்டிகிட்டு போகிற வழிகாட்டி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எஸ் வி ஹவ் கம் பட் வி ஹவ், என்ன சொல்கிறாரு, ஆமாம் நம்ம லாங் வே வந்திருக்கிறோம், ரொம்ப தூரம் வந்திருக்கிறோம். பட் வி ஹவ் நாட் ரீச் த சம்மிட் எட். என்ன செய்யலை, இந்த கொடுமுடியை என்ன செய்யலை, அந்த சிகரத்தை இன்னும் நம்ம எங்கே போகணுமோ அங்கே இன்னும் என்ன செய்யலை, போய் சேரலை. கீப் கிளைம்பிங், ஏறிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்தவ ஜீவியம் கூட அப்படிப்பட்டது தான். கிறிஸ்தவ ஜீவியத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுல் அழகாக சொல்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பை காட்ஸ் கிரேஸ் வி ஹவ் க்ரோன் ஸோ மச். இன்றைக்கி நான் சபையில் வந்திருக்கிறேன், ஆண்டவர் அவர் மகனாக ஏற்றிருக்கிறேன். விசேஷமாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நான் ஆண்டவரை அறியாத ஒரு பின்னணியில் வந்திருக்கிறவே. எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது. சிறு வயதில் எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது. எல்லாருமே புறஜாதி மக்களாக இருந்தாங்க. அங்கேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய மகன் அங்கே வந்திருக்கிறேன். இத்தனை வருட காலங்கள் ஆண்டவருக்கு கிருபையாக அவர் வழி நடத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டால், பவுல் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பவுலை பற்றி பின்னாடி நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், பவுல் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சபையை துன்பப்படுத்துகிறவராக இருக்கிறார். சபைக்கு விரோதமாக இருக்கிறார். அவர் எல்லாரும் யார் யார் ஆண்டவருக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து பின்பற்றி போனாங்களோ அவளையெல்லாம் சபை என்ன கொண்டு வந்து அவருக்கு கொலை பண்ணுகிறார். அதில் ஒரு ஆள் யாருன்னா ஸ்தேவான்னு ஒரு கேரக்டர். 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் அவர் நிற்கிறார். துணியை வாங்கிட்டு ஒரு வாலிபன் நிற்கிறான். வசனம் போட்டிருக்கு. ஒரு நாள் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்த ஒரு ஊழியக்கார், ஒரு சகோதரர், என்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிறாரோ அவர் வாழ்க்கை தலைகீழ மாற ஆரம்பிக்குது. இன்றைக்கி சில வேலைகளை நீங்கள் பாரம்பரிய சபை வீட்டில் கிறிஸ்தவர்களாக குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு சிலர் கிறிஸ்தவ குடும்பம் பெற்றவங்க முன்னாடி வந்திருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறீங்க என்பது எனக்கு தெரியல. ஆண்டவர் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஆனால் இங்கே நமக்கு பார்க்குற காரியம்னா, கிறிஸ்டன் ஜேர்னி இஸ் என்னது, கிறிஸ்டன் லைஃப் இஸ் அ ஜேர்னி. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பயணம். தொடக்கத்தில் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டோம், அவருக்குள்ளே வந்துட்டோம். அதை மறந்துடக்கூடாது. என்ன செய்கிற ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி நெவர் சேஸ் ஐ ஹவ் அரைவ்டு. அந்த விசுவாசத்தில் முதிர்ச்சி உள்ளவன், ஆவிக்கிற முதிர்ச்சி உள்ளவன், பக்கம் உள்ளவன் என்ன சொல்ல மாட்டான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும், நான் எல்லாம் என்ன வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சே தேர் ஸ்டில் மோர் ஆஃப் கிரைஸ்ட் டு நோ. இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையாக வேதத்தை வந்திருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு எனக்கு வேதம் தெரியும், எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து தெரியும், எந்த அளவுக்கு நான் சரியாக ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையே கேட்டிங்கன்னா நான் இன்னும் சரியாக செய்யலை. கடந்த 30 வருடமாக ஊழியத்தில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வேதத்தை கிரமமாக படிக்க கிருபை பாராட்டின ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு சரியாக வேதம் தெரியாது. இன்னும் ஆண்டவர் சிறப்பான ஊழியத்தை செய்யலைன்னு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் நல்லா செய்யணும் ஆண்டவரே, உமக்கு கொடுக்கணும், உமக்கு இன்னும் செய்யணும். விசேஷமாக ஊழியர்களை பார்க்கும்போது, விசேஷமாக வேதத்தை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து செய்ததுக்கு மேலே நம்ம ஒன்றுமே, கிறிஸ்து செய்ததோ விசேஷங்கள் செய்த மாதிரிலாம் ஒரு எல்லளவு கூட நம்ம ஒன்றுமே செய்யலை. இன்றைக்கி சொகுசான வாழ்க்கை சிங்கப்பூரில் கொடுத்துருக்கிறார். எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். உணவு இருக்குது, உடுக்க உடை இருக்குது, இருக்க இடம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, வீட்டில் எல்லா வசதிகளும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்காக நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு நீங்கள் உங்களுக்கு கேட்டிங்கன்னா தெரியாது. உங்கள் வாழ்க்கை எனக்கு தெரியாது. ஆனால் நான் 100% சொல்ல முடியும், நாம் சிறப்பாக செய்யலை, இன்னும் நிறையா செய்யணும்.
எனவே நானும் நீங்களும் பெருமை பாராட்டக்கூடாது. நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் இந்த சர்ச்சுக்காரன், அந்த சர்ச்சுக்காரன், எந்த சர்ச்சுக்காரனும் எல்லாம் நல்லா செய்யலை. இன்றைக்கி சபை என்ன ஆயிடுச்சுன்னா, எது குதூகலம் கொண்டாட்டம்னு போட்டு மியூசிக் வாசிக்கிட்டு கச்சேரி ஆட்ட சபை. என்ன ஆராதனையின் பேரில், ஆராதனைன்னா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக மாறுறதுலாம் கிடையாது. சபையில் போட்டு கச்சேரி மாதிரி கச்சேரி பாடுறது, கச்சேரி பண்ணுறது, பாட்டு பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டா ஆராதனை முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லணும்னா அந்த நின்றுக்கிட்டே பாடினா தான் ஆராதனை. அது எங்கே கற்றுட்டு வந்தாங்கன்னு தெரியல. பைபிள் எங்கேயுமே அங்கே அப்படி கிடையாது. ஆராதனை என்பது 365 நாளும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் அவருக்காக வாழ்கிறது தான் உண்மையான ஆராதனை. அதான் அவர் சொல்கிறார், எங்கும் தேவனை ஆராதிக்கும் உண்மையோடும் ஆவியோடும். எங்கே சொல்லுது? எங்கே இருக்கிறீங்களோ அங்கே. எங்கும்னா எங்கே? எந்த இடத்துலையும். பழைய ஏற்பாட்டில் வாரத்தில் ஒரு நாள் தேவாலயத்துக்கு போவாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு ஆராதனை எல்லா வீட்லேயும், எல்லா வீடும். இன்னும் சொல்லுவாங்க, முதல் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் தான் ஆராதனை. சபை இந்த மாதிரி பில்டிங்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க எந்த காரியமும் இல்லை. அன்றைக்கி மேற்கத்திய உலகத்துக்கு போச்சு, சர்ச் இந்த டிசைனில் வந்துருச்சு. ஒரு ஸ்டீப்பிள் கட்டுறது, அது ஒரு ஸ்டைலில் ஒரு வீடு சர்ச்சை கட்டுறது, அது மேற்கத்திய கலாச்சாரம். ஸோ நான் நேரம் எடுக்க விரும்பலை, நான் ஒன்றா போக விரும்புகிறேன். முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது என்ன சொல்கிறாரு? 3வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, 3:12 எனக்காக வாசிக்கலாம், பார்க்கலாம், வாசிப்போமா? நான் அடைந்தாயிற்று, நானும் முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஆக பாருங்கள் 20 வருஷத்துக்கு மேலே 3 முடிவில் இருக்கிறாரு. அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் அடைந்தாயிற்று, எல்லாம் அடைஞ்சிட்டேன், எல்லாம் செஞ்சுட்டேன், இன்னும் முற்றும் தேறினவன் நானேன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். 13 கூட வாசிக்கலாம் எனக்காக. சகோதரரே, எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஆக பின்னானவைகளை மறந்து நான் இதுக்கு முன்னாடி செய்த வெற்றிகள் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நான் இன்னும் நான் ஆண்டவருக்காக செய்யணும், ஓட போகிறேன். பின்னாடி என்ன நடந்துச்சு, முன்னாடி இருக்கிறத எத்தனையோ சக்ஸஸ் இருந்துச்சு, நான் அதை பண்ணினேன், இதை பண்ணினேன், என்னென்னமோ பண்ணுவாங்க. சில வேலையில் சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் அப்படி பண்ணேன், பாஸ்டர் இப்படி. இப்போ என்னங்க பண்ணுறீங்க? பழைய கதையெல்லாம் விடுங்க, முடிஞ்சு போச்சு அது. இன்றைக்கி பழைய ஸ்டோரி பேசிகிட்டு இருக்கிறாதீங்க. ஆனால் பவுல் எனக்கு என்ன சொல்கிறார்? நான் பின்னானவைகள் மறந்து முன்னானவைகள் நாடி. அதே போல் என்ன செய்யுங்க, 14வது வசனம் வாசிங்க எனக்காக. கிறிஸ்து இயேசு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி என்ன செஞ்சேன்? தொடர்கிறேன், இலக்கை நோக்கி தொடர்கிறேன். என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் கொண்டு தான், ஏசு 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 பாட்டு அழகாக பார்த்துட்டு பாருப்பாரு. என்ன செய்கிறார்? ஏசு ஏசுன்னு பாட்டு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு பாரு. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு மையம் தான் இருக்குது, ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது, ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்குது, ஒரே ஒரு இலக்கு தான் இருக்குது. இலக்கு இருக்குது. என்னன்னு கேட்டால், அவர் கொடுத்த பரம அழைப்பின் பந்தய பொருள் என்னென்ன? ஏசு என்ற நபரை என்ன செய்யணும்? சேரணும். எனவே மெச்சூரிட்டி ஈக்குவல் டு கண்டினியூல் க்ரோத் இன் கிரைஸ்ட். ஆக மெச்சூரிட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசு இல்லை, என் வாழ்க்கையில் எந்த நாள் இயேசு பற்றி கொண்டேனோ தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஜீவனில் வர, மறிக்கிற வர, அந்த மரணம் சந்திக்கிற வர, அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கிற வர நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிறவர்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். ஆக 3 முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதி சொல்லுது. முதலாவது வசனம் 15வது 3, 15, 16, 17 இந்த பகுதி பேசு. 3 marks of spiritual maturity. ஹம்பிள் மைண்ட், எப்படின்னா தாழ்மையான சிந்தை அல்லது மனநிலை. 2வது ஃபெய்த்ஃபுல் வாக், உண்மையான விசுவாசமுள்ள வாழ்க்கை நடத்த. 3வது காட்லி எக்ஸாம்பிள், எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ. இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது, மெச்சூர் பட் டிசிபிள் ஹேஸ் அ ஹம்பிள் அண்ட் டீச்சபிள் மைண்ட். எப்படி இருக்கான்? தாழ்மையான இருதயம் எப்படி தெரியும்னு கேட்டால், அவங்க கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறாங்க, போதிக்கப்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. எனக்கு தெரியும்னு மமதியாக இருக்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எதுக்கு யார் சொல்கிறார், நான் யார் பேச்சை கேட்க மாட்டேன். அப்படிப்பட்டவன் முதிர்ச்சி இல்லாத விசுவாசி. உங்கள் சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்குது? தாழ்மையானதாக இருக்குதா? உங்கள் நடத்தை எப்படி இருக்குது? உங்கள் சிந்தையும் நடத்தையும் சரியாக இருக்குன்னா உங்கள் முன்மாதிரி எப்படி இருக்குது மற்றவனுக்கு முன்னாடி? விசேஷமாக என் பிள்ளைகளுக்கும், என் பேர பிள்ளைகளுக்கும், என்கிட்ட இருக்க சபை இருக்கும் விசுவாச மலைகளுக்கும் நான் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? என்னை பார்க்குறவங்க யாரை பார்க்குறாங்க? திங்க், வாக் அண்ட் பி அ மாடல். சிந்திங்க.
அதுக்கேற்றாறு வாழ பாருங்கள். அப்படி வாழும் பொழுது, நடக்கும்போது, அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் முன்னாடி நல்ல மாதிரியாக இருக்கும். இந்த 3 காரியம் தான் இந்த வேத பகுதியில் ஒன்று வாசிப்போமா? விசேஷமாக 15வது வசனத்தை எனக்காக வாசிங்க. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலும் நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் ஆக இங்கே நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த வசனம் 15 சொல்லு, நம்மில் தேறினவர்கள் யாவரும்னு சொல்கிறார். பர்ஃபெக்ட்னு சொல்கிறார். தேறினவங்கன்னா என்னது? பூரணர் ஆனவன்னு சொல்கிறார். பூரணம் என்றது எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, எதை சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஐடியா ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அ கம்ப்ளீட்னஸ் ரேதர் தென் த சின்லெஸ் பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம பரிசுத்த பரிபூர்ண பாவமில்லாத பரிபூர்ணங்கள் யாருமே கிடையாது சிங்கப்பூரில், இந்த உலகத்தில் எங்கேயும். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் பரிசுத்தமானாக இருந்தாலும் வெளியில் வந்து வெளியில் நடிக்கலாம், வெள்ளை ட்ரெஸ் போடலாம். நான்லாம் ஒரு காலத்தில் ஃபுல் வெள்ளை தான் போட்டுட்ருப்பேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எண்ணத்தில், செயலில், அந்தரங்கத்தில் அவன் யாரோ அவன் தான் உண்மையானவன். நம்ம எல்லாம் பரிபூரணர்கள் கிடையாது. வெளியில் வேஷம் போடலாம். அல்ல பில்பீட்டில் வந்தோடனே என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். பயப்படுறேன் நான் இங்கே நின்று பேசுகிறதுக்கு. ஏன்னா அந்த தகுதி இல்லாத இடத்துல ஆனால் கர்த்தருடைய கிருபையாக நான் நின்றுட்டுருக்கேன். ஆக நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோன்னு கேட்டால், நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் எதை சொல்லுகிறாருன்னா, என்னது முதிர்ச்சி என்பது எதை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய விசுவாசத்தில் தேறினவர்களாய் காணப்படுகிறோம். ஆவிக்குற முதிர்ச்சி இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். சில வேலைகளில் வயசு 60 இருக்கும், சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்குவாங்க. வயசாக இருப்பாங்க. சில பிள்ளை சின்ன வயசாக கொஞ்சம் முதிர்ச்சியாக பக்குவமாக நடந்துக்குவாங்க. எனக்கு நீங்கள் ஆவிக்குற வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பக்குவத்தோடு காணப்படுகிறீங்க? நாங்கள் இன்னொன்று முக்கியமாக சொல்லணும். பல வேலைகளில் சபையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக நீங்கள் வேதத்தை புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேராகுது. ஆக ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன். 27 புத்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. 27 புத்தகத்தில் 4 சுவிசேஷ நூல்கள் இருக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வரலாறு நூறு இருக்குது. கடைசி வெளிப்படுத்தல் எனக்கு தீர்க்கதரிசனம் ஆண்டோட வருகையை பற்றியும் ஆண்டோடைய எனது எடுத்துக்கொள்வது பற்றி முடிவு காலங்களை பற்றி. மற்ற 21 நிருபங்கள் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி எப்படி இந்த பூமியில் வாழணும், எதை விசுவாசிக்கணும், எல்லா நிருபமும் ஒன்றும் கிடையாது. என்ன செய்யலை, இன்றைக்கி சபை குதிக்குது, ஆடுது, பத்துது, ஆனால் எதுவும் கற்றுக் கொடுக்கல. என்ன கவனில்லைன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சபை கற்றுக் கொடுக்கப்படலை கரியா. அதனால தான் ஏசாமியே சொல்கிறார், உலகமங்க போய் என்ன செய்யுங்க, எல்லாத்துக்கும் சுவிசேஷ அறிவித்து பிதாவுக்கும் பரிசுத்தம் கொடுறாங்க. கற்றுக் கொடுத்த யாவையும் கற்றுக்கொடு. முதல் நூற்றாண்டில் பேதுரு எந்திரிச்சு நிற்கிறார். அவங்களுக்கெல்லாம் குத்தப்படுது. பேதுரு பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் மாதிரி நாங்கள் என்ன செய்யணும் அவர் சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்ய. அப்புறம் சொல்கிறார், என்ன செய்கிறாரு, எல்லா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டான். சபையில் உட்காந்துருக்கிறான். சபை என்ன செய்து, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கொள்ளும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். போதிக்கிறது முதல்ல இருந்துச்சு. இன்றைக்கி இந்த போதனை பின்னாடி போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் மக்களுக்கு போதிக்கப்படலை அன்பான பிள்ளைகளே. ஆக நானும் நீங்களும் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், என் பிள்ளைங்க போதிக்கப்படணும்னு சொல்லிட்டு. ஆக இன்றைக்கி எந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் அனுப்புவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சரியாக போதிக்கிற ஸ்கூலா, இல்லை அவங்க வெறும் ப்ரோக்ராம் பண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டு அனுப்புகிறவங்களா? கிண்டர் கார்டனில் இன்னும் சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு, ஏன்னா அது சின்ன பிள்ளை ப்ரோக்ராம், அது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும். அங்கேயும் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆக மெச்சூர் கிறிஸ்டியன் ரெகக்னைஸ் தே நீட் டு க்ரோ. ஆக முதிர்ச்சி அடைஞ்சவன் என்ன செய்கிறான், முதிர்ச்சி ஆனவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னும் பூரணமாக வளரல, இன்னும் வளர வேண்டிய இடம் நிறையா இருக்குது. பல வேலைகளை நாம் பேசியிருப்போம். ஆக நானும் நீங்களும் சிறு பிள்ளையிலேருந்து தமிழ் பேசிட்டு உட்காந்துருக்குறோம். தமிழ் தான் நம்ம எல்லாரும் தமிழர்கள். நமக்கு தமிழ் தலைகளும் தெரியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை புக்கு படிச்சிருப்பீங்க தமிழில்? எல்லாம் ஃபுல்லாக தரகளை படித்து முடிச்சிட்டிங்களா எல்லாத்தையும்? நமக்கு தமிழே சரியாக தெரியாது, சொந்த மொழியே சரியாக தெரியாது. பெருமை பாடுறதுக்கு ஒன்றுமே இடம் இல்லை. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. எந்த இதுவும் எனக்கு பூர்ணமாக தெரியாது. உலகம் பெரிய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டோட பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்துவ அறிகிற அறிவில் ஒரு இம்மி தான். எனக்கு நான் டிமென் படிக்கும்போது, டாக்டரேட் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒருத்தர் அலெக்ஸ் கொன்லாஸும் அமெரிக்காவிலேருந்து வந்தார். அதனால் மோசஸை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், இப்படி சொல்கிறாரு மோசத்தை பற்றி, மோசஸ் நியூ ஸோ மச் அபவுட் காட் பட் he wrote very littleன்றார். ஐயோ, மோசை எப்படி தெரியுமா ஆண்டவரை பற்றி? முகமுகமாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பற்றி எவ்வளோ தெரியும். பட் என்ன செஞ்சார், கொஞ்சம் தான் எழுதினார், 5 புத்தகம். அது கூட ஏன் உண்மையிலே
பல வேளைகளில் நமக்கு கர்த்தருடைய அறிவு, வேத அறிவு. இப்போ பவுலை பற்றி நான் பேசும்போது, பவுல் தேவனை சந்தித்தவர், அவ்வளோ ஊழியம் பார்த்து வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர். எந்த அளவுக்கு வேதம் தெரிஞ்சிருக்கும். அவர் எழுதுனது கொஞ்சம் தான். அவர் சொல்கிறாரு, நான் என்ன செய்யலை, தேறினவன் சொல்ல மாட்டேன். ஆனால் தேறினவங்கன்னு நினைக்கிறவங்க, ஆண்டவருக்குள்ளே முதிர்ச்சி அடைஞ்சோன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்க, நீங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கணும். அதுதான் மெச்சூரிட்டி ப்ரொடியூஸ் ஹியூமிலிட்டி. எப்போது நான் முதிர்ச்சி அடைஞ்சவனாக இருக்கிறேனோ, ஆக அவனுக்கு தனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பது தாழ்மைப்படுத்தும். மெச்சூரிட்டி ப்ரொடியூஸ் டீச்சபிலிட்டி. அது மாத்திரம் கிடையாது, மெச்சூரிட்டி இருக்கிறத எவன் முதிர்ச்சியாக இருக்கிறானோ அவன் ஆண்டவர் போதிப்பதற்கு அனுமதிக்கிறவனாக இருக்கிறான். ஆர் யூ வில்லிங் டு லேர்ன்? நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசை இருக்குதா? இன்றைக்கும் எனக்கு ஆசை இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரியலன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக மெச்சூர் டிசைபிள் சேஸ், மெச்சூர் டிசைபிள் சொல்கிறார், லார்ட் டீச் மீ, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. என்ன செய்யுங்கிற மெச்சூர் டிசைபிள் என்ன சொல்கிறாரா, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க. இம்மெச்சூரிட்டி சேஸ் ஆல்ரெடி ஐ நோ. தெரியாதவன் என்ன சொல்லுவான், சில வேளை 1ஆம் கிளாஸ் எல்லாம் தெரியும்னு சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்க. மெச்சூரிட்டி சேஸ் ஐ ஸ்டில் ஹேவ் டு மச் டு லேர்ன். என்ன செய்யுது மெச்சூரிட்டி? ஆக முதிர்ச்சியாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும், இன்னும் நிறையா பண்ணணும். வில்லிங் டு ரிவீவ். அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, வில்லிங் டு ரிசீவ் கரெக்ஷன். யாராச்சும் என்னை என்னை சரிப்படுத்தும் போது நான் என்ன செய்கிறேன், என்னை திருத்துவதற்கு அனுமதிக்கிறேன். வில்லிங் டு லிசன், கேட்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். வில்லிங் டு சேஞ்ச், அப்படி சொல்லும்போது என்னுடைய மாற்றத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். வில்லிங் டு சப்மிட் டு காட்ஸ் வேர்ட், ஆண்டோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பல வேலைகளை வேத ஊழியத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் கடவுள் வசனத்தை சொல்லும்போது அது கடவுள் வசனமாக எடுக்க மாட்டார். பாஸ்டர் என்ன சொல்கிறார், எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை சபையில். எனக்கு ஏன் உங்களை பற்றி பேசணும், நான் நேரடியாகவே வந்து சொல்லிடுவேனே, எனக்கு பயமே இல்லையே. வசனத்தை வசனம் சொல்கிற மாதிரி தானே சொல்லணும். ஆக வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்யணும், மாற்றுவதற்கு ஒற்றுக்கொள்ளணும். நோயின் கிரைஸ்ட், அது மாத்திரம் கிடையாது. 3:10 வாசிங்க எனக்காக. 3:10. இப்படி அவரையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் ஐக்கியத்திற்கு அறிகதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான அதுக்கு அடுத்து 11 கூட அவருக்காக விட்டேன். அவர் என்ன செய்கிறார், இந்த அறிவை அறிவதற்கு, அதை அழகாக சொல்கிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளை ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. எதை அறியணுமா அவருக்கு? இயேசுவை அறியணும், அவருடைய உயிர்த்தலின் வல்லமையை அறியணும், அவருடைய பாடுகளை ஐக்கியத்தை அறிகிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரா, அது எல்லாத்தையும் குப்பையாக எண்ணுகிற இந்த உலகத்தின் சொத்து பத்து படிப்பு ஆஸ்தி அந்தஸ்து சொத்து அவருடைய அவரோட தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது பெரிய லிஸ்ட் வச்சுருக்கிறார். 3, 4, 5, 6வது வசனத்தில் அவர் நல்ல பின்னணியிலேருந்து வருகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சொல்கிறார், என்ன சார், தட் ஐ மே நோ ஹிம். த க்ளோசர் வி கம் டு கிரைஸ்ட், எவ்வளோக்கு கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக வருகிறோமோ, மோவே see his greatness, அவருடைய பெருந்தன்மையை நான் பார்க்குறோம், அவர் எவ்வளோ பெரியவர்னு பார்க்குறோம். நான் பல வேலைகளில் நம்ம தூரமாக இருக்கும்போது பாருங்களேன், ஏரோப்ளேன் சின்னதாக தெரியும், ஆனால் கிட்டத்தில் போனால் தான் தெரியும் அந்த ஏரோப்ளேன் எவ்வளோ பெரியதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியல, யாருக்கு தெரியலன்னு கேட்டால் நம்ம ரொம்ப சின்ன மைனூட்டாக பார்த்துட்டு உட்காந்தோம், வெரி ஃபார் அவே. தயவுசெய்து அவர் கிட்டத்தில் வருகிறதுக்கு எனக்கு அருதே கிடையாது. யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், கிறிஸ்து பெருக நான் சிறுக. எந்த சீஷர்கள் பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சாங்களோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்ச போது, அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த இயேசுக்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவங்க பார்த்த பிறகு அந்த கோழைகளாக இருக்கலை, வல்லமையாக மாறிட்டாங்க. எந்த கோழையாக இருந்த விசுவாசிங்க அந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, ஓடி ஒளிஞ்சவங்க. அவரை பற்றி ஈவன் பேதுருலாம் விரோதமாக நின்று தப்ப தெரியாதுன்னு சொல்லி உறுதியாக சொன்னவர், அதே பேதுரு என்ன செய்கிறார், தலைகளை இயேசுக்காக மறிக்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு அவ்வளோ தூரமாக இயேசு கிறிஸ்துவை பார்க்குறீங்களோ அவர் ரொம்ப சின்னவதை தெரிவார். கம் க்ளோசர் டு ஹிம், கம் வாக் க்ளோசர் டு ஹிம். ஆக வேதத்தை வாசிக்க தியானிக்க சிந்திக்க செயல்பட ஆண்டவர் அறிவுரோடு வர 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 அவர் மகா உன்னதமான ஆண்டவர். விசேஷமாக வேதத்தை வாசிக்கும் போது இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லவர் யாருன்னு கேட்டால் அந்த இயேசு கிறிஸ்து. அவர் தான் படைப்பின் காரணர். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டிருக்குது. எந்த உலகத்தில் எல்லாமே அவர் கீழே இருக்குது. ஆனால் உங்கள் இயேசு யார்? நீங்கள் சொன்ன உங்க கேட்குற வேலைக்காரா? சற்று யோசிச்சு பாருங்கள்.
த மோர் வி ரெகக்னைஸ் எப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டத்தில் வருகிறேனோ அப்போ தான் அவர் எவ்வளோ பெருசாக தெரிகிறாரோ அப்போ தான் நான் யாருன்னு எனக்கு தெரியும். என்னோட அளவுகோல் என்னென்னா, மை ஸ்டாண்டர்ட் மஸ்ட் பி கிரைஸ்ட் ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவை வச்சு தான் நான் என்னை ஒத்து பார்க்கணுமே தவிர ஏபிசிடியை வச்சு கிடையாது, மற்றவங்களை பார்த்து கிடையாது. பல வேலைகள் நான் என்ன செய்வேன்னா, என்னை யார் வச்சு நான் அளந்து பார்ப்பேன்னா, அவர் இப்படி இருக்கார், இவர் இப்படி. அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஐயோக்கியன்னு, நீங்கள் இன்னொரு ஐயோக்கியன்னு மாறிடுவீங்க. மேலே பாருங்கள், பரிசுத்தமான ஆண்டவர், அவரை போல வார முயற்சி செய்யுங்க. என்னைய பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. மனுஷனுக்கு நல்ல முன்மாதிரி இருந்தால் சந்தோஷம் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் என்னுடைய அளவுகோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்போ ஆண்டவராக இயேசுவை அறிவில் வர ஆரம்பிக்கிறேனோ அப்போ அவர் எவ்வளோ பெரியவராக தெரிகிறாரோ அப்போ என்னோடய அறியாமையும் தெரிய ஆரம்பிக்கும். அது மாத்திரம் கிடையாது, எவ்வளோக்கு அப்புறம் என்னோடய பலகீனம் இருக்குதோ அப்போ தான் அவரை நான் சார்ந்திருப்பேன். த மோர் டிபெண்ட் வி பிகம் ஆன் ஹிம். என்னது வி பிகம் ஆன் ஹிம். நம்ம அவரை சார்ந்திருக்க ஆரம்பிப்போம். அதே போல் நீங்கள் என்ன செய்யணும், த மோர் ஹம்பிள் வி பிகம். அப்போ தான் நம்ம ரொம்ப தாழ்மையாக மாற ஆரம்பிப்போம். ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ப்ரொடியூஸ் ஹியூமிலிட்டி, நாட் ப்ரைட். ஆக ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது தாழ்மையை ஏற்படுத்துமே தவிர பெருமை பாராட்டாது. இன்றைக்கி ஒரு சில சபைகளில் தங்களை ரொம்ப பரிசுத்தவான்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு போனேன், கெல்லிஸ் கார்னரில் இருக்குது. நாங்கள் பைபிள் காலேஜ் அங்கே தான் படித்தேன். அப்போ பைபிள் ஸ்டடி நான் போனோன்னா உட்காந்துருக்கிறேன். புதன்கிழமை முடித்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பிரதர் வந்து, ஐயா பிரதர் வாங்க பிரதர், தோத்திரம் பிரதர்னு கை பிடிச்சார். ஒரு பெரிய சபை, 2000 பேர் உட்காருவாங்க. உடனே அந்த பிரதர் பார்த்து என்னை கூப்பிட்டு, ஐயா பாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போன உடனே அந்த பாஸ்டர் அங்கே நிற்கிறாரு, என் முன்னாடி நிற்கிறாரு, வெள்ளை ட்ரெஸ் போட்டு உட்காந்து நிற்கிறாரு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப விருப்பம் அங்கே போகிறதுக்கு, எங்கே போனாலும் பைபிள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. நான் என்ன செஞ்சிட்டேன், அப்படியே கையை தூக்கி கை கொடுத்துட்டேன். ஐயா கை கொடு. அந்த என் கையை மேலிங்களையும் பார்க்குறான். என்ன சொல்கிறான் அவன், நான் பாவியாக ஒரு பரிசுத்தவானா, கையை கொடுக்க மாட்டேன்டா. எனக்கு கையை எடுத்துக்கிட்டேன். நான் வேறு வருத்தமாகிடுச்சு. ஏசாமியாக அப்படி பண்ணியிருக்க மாட்டார்யா எனக்கிட்ட. நான் ஏசாமிகிட்ட கை கொடுத்தா என்ன பண்ணி கட்டி முத்தம் கொடுத்துருப்பாரு, என் மகனே வந்ததுக்கு சந்தோஷம்டான்னு சொல்லியிருப்பாரு. அதில் வேறு நான் கவர்மெண்ட் வேலையை விட்டு வந்து ஊழியத்துக்கு வந்து படிக்க வந்திருக்கேன். அப்போ தான் கொஞ்ச நாள் புதுசாக எனக்கு நம்ம ஆள் புத்தியில் பெரிய ஆள், அவர் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான். ரொம்ப பேர் மற்றவெல்லாம் பாவின்னு பட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களே, லூக்கா 12வது அதிகாரத்தில் 18வது அதிகாரம் ஏசாமி சொன்னார், ஒரு பரிசையன் வந்தால், ஒரு ஆயக்காரன் வந்தான். பரிசைக்காரன் அவனை பார்த்து சொன்னான், நீ இப்படி நீ அவன் மாதிரி நான் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லைன்னு. அவனை மாதிரி இல்லை, அவரை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லுங்கள். யாரை பார்க்கணும்? பெருமை வரக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியக்காரியாக இருந்தாலும், எவ்வளோ கடவுளுக்கு கொடுத்தாலும், எவ்வளோ சாதிச்சிருந்தாலும், ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சது ஒரு ஜிம்மி அளவு தான் செஞ்சுருக்கீங்க. என்னம்மா செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. ஆக இன்றைக்கி காலையில் என்ன செய்யணும், எக்ஸாமின் யோர் மைண்ட். உங்கள் சிந்தையை யோசிச்சுப்பேன். ஆஸ்க் யுவர் செல்ஃப், ஐ எம் ஸ்டில் டீச்சபிள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன்னா, கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கேன். கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம பேர் வந்துடுவோம், நான் எனக்கு எல்லாம் தெரியும் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. கற்றுக்குறீங்களா? முதல்ல கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி கற்றுக்கங்க முதல்ல. எனக்கு யாருக்கும் மனசு கிடையாது உட்காந்து டயத்துக்கு கொடுத்து உட்காந்து கற்றுக்கிறதுக்கு. இங்கே நான் 21 வருஷம் ஓடிட்டு இருக்கிறேன். வாங்க யாரும் வர மாட்டாங்க, ப்ரேயருக்கு வர மாட்டாங்க, பைபிள் ஸ்டடி வர மாட்டாங்க. வந்தால் கூட அத்திபுத்த மாதிரி வருவாங்க. கற்றுக்கவே இல்லை. எப்படியா? நான் படிக்க தான் தெரியுது, எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு. கேன் ஐ ரிசீவ் கரெக்ஷன்? யார் திருத்துறதை ஏற்றுக்கொள்கிறேன்னா? am I willing to சேஞ்ச் பண்ணேன்? யார் மாற்றது வர? am I seeking, do I seek God's truth? ஆண்டோட சத்தியத்தை தேடுகிறேன்னா? இல்லை நீங்கள் உலகத்தை பார்த்து கற்றுக்கிறீங்களா, வேதம் கற்றுக் கொடுக்குதான்னு சற்று கேட்டு பாருங்கள். அன்பான பிள்ளைகளே, இந்த நேரம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பேசுவோம். ஆனால் ஒன்று தான் சொல்வேன், do allow scripture to correct me. ஆண்டோட வேத வசனமே என்னை திருத்துவதற்கு ஒப்பு கொடுங்க. எந்த இடத்துல இருந்து பேசினாலும் வசனத்துக்கு வாங்க. வசனம் சொல்லுதா இல்லையான்னு கேளுங்க. உங்கள் அறிவிலேருந்து பேசாதீங்க, அனுபவத்திலேருந்து பேசாதீங்க. ஆண்டோட வசனத்திலேருந்து பேச கற்றுக்கொள்ளுங்க. வேதம் உங்களை திருத்தும் போது ஆண்டவர் திருத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கடவுளை ஆஸ்வதிப்பார். மெச்சூர் டிசைபிள் ஹஸ் a humble mind. ஆக என்ன முக்கியமாக புரிஞ்சுக்கங்க, என்னைக்கு ஒருத்தர் முதிர்ச்சியான சிஷ்யனாக இருக்கிறானோ அவன் தாழ்மையான மனப்பான்மை உள்ளவனாக இருக்கிறான். அவன் சிந்தை தாழ்மையானதாக இருக்குது. ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் மைண்ட். ரெண்டாவது 16வது வசனம் எனக்கு வாசிங்க. ஆகிலும் நாம் எதிர்வரையில் தேறினவராக இருக்கிறோம், அது முதல் ஒரே ஒழுங்காக. இதுவரை அவர் பேசினவர் என்ன பேசினார்னு கேட்டிங்கன்னா, அன்பான பிள்ளைகளே, இதுவரை அவர் மைண்டை பற்றி பேசினவர் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறாரு நடக்கையை பற்றி. பல வேலைகள்லாம் மைண்டு ரொம்ப பெருசாக இருக்கும். தமிழில் கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய மைண்டு போட்டு குச்சி மாதிரி உடம்பு வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? நம்மால் கிறிஸ்தவனுக்கு இவ்வளோ பெரிய மைண்டு. பைபிள் எனக்கு வளவலா தெரியும் பாஸ்டர், அவ்வளோ பைபிள் தெரியும். என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள், எனக்கு எல்லாம் பைபிள் தெரியணுமா? பைபிள் எப்படி இருக்குது? இன்றைக்கி சபை தோற்று போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேத அறிவு இல்லைன்றதுனால இல்லை. பரிசேயனுக்கும் சதுசேயனுக்கும் யூதனுக்கும் வேதம் தெரியும். சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறான்.
எத்தனை பேருக்கு பைபிள் தெரியாது? கேட்டால் இன்னும் கடவுளை அறியாதவனே பாதி பேர் பைபிள் பேசுகிறான். உங்கள் இயேசு இப்படி சொல்லியிருக்காரு அங்கெல்லாம் சொல்கிறான். எனக்கு நிறையா பேருக்கு பைபிள் நாலேஜ் இருக்கான இருக்குது. ஆனால் உண்மையாக நிலையாக தொடர்ந்து வாழ்கிறீங்களான்னு தான் கேள்வி. சில வேளைகள் சபையில் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ரொம்ப பேர் என்னென்னா, என்னோடய ஆராதனை என்பது கிறிஸ்தவ ஜீவன் என்பது வாரத்தில் ஒரு நாள், அதுவும் 1.5 மணி நேரம். புரியுதா ஏதாச்சும்? என் கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இருக்குது? 6 நாள் முடிஞ்சு போச்சு. 7வது நாள் வருவார், ஒரே ஒரு நாளைக்கு. அதுவும் காலையில் 9 மணிலேருந்து 1:30 12:30 மணி நேரம் 11 மணி வருவார் சின்சியராக. அல்ல தோத்துரும் ஆண்டவர், அல்லையோ ஆண்டவர். நான் காலையில் வந்தேன், உடுக்கடிச்சேன், பாட்டு பாடினேன், எங்கள் பாஸ்டர் ஏதோ கிறுக்கு மாதிரி கத்துனாரு, நான் கேட்டேன், முடிஞ்சு போச்சு, ஸ்தோத்திரம் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு வாரம் முடிஞ்சால் வரேன், இல்லைன்னா பாய் பாய். அவர் மைண்டில் நாலேஜ் என்ன இருக்குன்னா, நான் கிறிஸ்தவன், ஏசுனா எனக்கு யாருன்னு தெரியும், ஆனால் அவருக்கு பிரியமாக வாழ எனக்கு விருப்பம் இல்லை. அவர் தான் சொல்கிறாரு 15-16வது வசனத்தில் மறுபடியும் சொல்கிறாரு, ஆகிலும் நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து ஒரே சிந்தையாக இருக்க கடவோம். அதை தான் இங்கே சொல்கிறார் 16வது வசனத்தில், let us walk by the same rule. எந்த ரூலில் நம்ம வாழ்ந்த மொத்த சிந்தையில், knowing Christ, Christian maturity is not merely knowing. அதாவது கிறிஸ்தவ முதிர்ச்சி என்பது அறிவு மாத்திரம் கிடையாது, இட்ஸ் knowing plus obeying. ஆக அறியணும்னா அறியணும், வர்றோமா சத்தியத்தை கேட்கணுமா, சத்தியம் போதிக்கப்படணுமா, சந்தோஷம். ஆனால் வெறும் கேட்குறது மாத்திரம் கிடையாது. அதனால தான் பவுல் ஏசாமி சொல்லும்போது சொல்கிறாரு, நாமத்திலே ஆண்டவரே அற்புதம் செய்தோமே, அந்நிய பாஷை எல்லாம் செஞ்சோமே, ரைட் தான் செஞ்சேன், ஆனால் என்ன உனக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உதவி சொல்கிறாரு, என் வார்த்தையின்படி கேட்டு அதன்படி கட்டணவனாக இருக்கும். எனக்கு நிறையா பேர் கேட்குறோம், கேட்டு இந்த காதில் வாங்கிவிட்டு இந்த காதில் இன்னும் சொல்லப்போனால் வருத்தம் எனக்கு தெரியுமா, நான் இவ்வளோலாம் கத்தி பேசிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம என்னப்பா பேசணும் சொல்லுங்கப்பான்னா தெரியாது. எல்லாம் கம்ப்யூட்டர் மைண்டில். நாங்களாம் சின்ன வயசில் நல்ல நோட் எடுத்து எழுதுவோம். இப்போ கூட நான் எழுதிட்டு உட்காந்துருப்பேன். யாராச்சும் பிரசங்கம் பண்ணால் எழுதுவேன், என்ன சொன்னாங்க 1-2 பாயிண்ட்டாச்சும் எழுதி வைப்பேன். எனக்கு எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் மைண்ட் வச்சுருக்குறோம், எல்லாம் அப்படியே மெமேஜிஸ்ட் வந்துடும் சொல்லிட்டு எல்லாம் என்ன செஞ்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கேட்போமே நம்ம, அப்புறமா என்னையா சொன்னார், என்னையா பேசினாருன்னு கேளுங்க. எப்போ என்ன நான் சொன்னேன்னே ஞாபகம் இல்லைன்னா எப்படி அது தெரிய ஆரம்பிக்கும் எனக்கு. எனவே நானும் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன பார்க்குது, ரைட். அதே இப்போ யாக்கோபு 1:22 வாசிப்போம், எனக்காக எடுத்துக்கலாம், வாசிப்போம். யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலை மாத்திரமல்ல. இன்றைக்கி பல வேலைகளில் விசுவாச திருச்சபை தோற்று போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, பைபிள் நாலேஜ் இல்லைன்னு இல்லை, அவங்க கிறிஸ்துவப்படி கேட்டுட்டு அதன்படி நடக்காமல் இருக்கிறது தான் சபை பிரச்சனை. நல்ல பிரசங்கம் எங்கள் ஊரில் நல்ல சில வேலை சொல்லுவாங்க, எங்கள் நல்ல ஆராதனை நல்லா இருந்துச்சு பாஸ்டர், என்னவா மியூசிக் நல்லா இருந்துச்சான், எல்லாம் குதூகலம் கொண்டாட்டம் ஆஸ்தி அந்த எல்லாம் பாட்டு பாடிட்டான், குதூகலமாக போயிட்டு சினிமா தேட்டர் போன மாதிரி போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பழைய குருடி கதவு துரடின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, அதே மாதிரி வாழ்க்கை. 6 நாளைக்கு அப்புறம் தொடங்கிறது அதே 7வது நாள். கடவுளை அறியாதவனுக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதே சண்டை, அதே வம்பு, அதே வழக்கு, அதே பிரச்சனை, அதே மனபாரம், அதே பணம், அதே பட்டம், அதே ஓட்டமாக ஓடுறது. எல்லா காரியமும் எல்லா இடத்துலையும் செய்கிறது. தயவு செய்து அது இல்லை, கேட்கிறவளை மாத்திரமல்ல, அதை என்ன செய்ய பாருங்கள். ஒரு ரெசிபி, இதை சும்மா ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். a person may have read the recipe. அதாவது ரெசிபினா ஒரு how to make ரசம். உங்களுக்கெல்லாம் ரசம் வைக்க தெரியுமா? எத்தனை பேர் ரசம் வைக்க தெரியும்? ரைட். இப்போ ரசம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க போகிறோம். அங்கே ரெசிபி எழுதியிருக்குது, என்னென்ன ரெசிபின்னு போட்டுக்கோங்களேன். ஸ்டடி த இன்க்ரீடியன்ஸ், என்னென்ன அதில் போடணும்னு சொல்லி இன்க்ரீடியன்ஸாக அந்த என்னது அது பூண்டு எதோ போடுவீங்களே அதெல்லாம் வச்சுட்டு, அண்ட் மெமரைஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாம் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா. ஆனால் என்னென்னு கேட்டது, டாக் அபவுட் ரெசிபி, அதை பற்றி அவர் நல்லா கூட சொல்லிக் கொடுப்பார். நிறைய பேர் பிரசங்கியாரெலாம் இப்படி தான், நிறைய ரெசிபி படிச்சிருக்காரு, அவனை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். ஆனால் பட் இஃப் he never cook, he never enjoy the meal. இன்றைக்கி ஹவ் டு மேக் ரசம்ன்றது இந்த ரெசிபி தெரியல, இன்க்ரீடியன்ஸ் தெரியலாம், எல்லா போடுற உபகரணங்களும் தெரிஞ்சிருந்தா கூட அவர் சமைக்காமல் இருப்பார்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகளுக்கு சமைக்க தெரியாது. எங்கள் தான் கல்யாணம் புதுசாக வரும்போது நான் கேட்பேன், அம்மா உனக்கு சமைக்க தெரியுமாம்மா அப்படின்னு கேட்பேன், புது கல்யாணம் பண்ண பிள்ளைகள்கிட்ட. அது சொல்லும், காப்பி போடுவேன், வெரி குட். அப்புறம் முட்டைலாம் போடுவேன், அப்போவே தெரியும் அதுக்கு ஒன்றும் தெரியலன்னு.
நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வாய்ச்சொல்லில் வீரரடின்னு சொல்கிற மாதிரி வெளியமாக பேசுகிறது, வீரமாக பேசுகிறது, நான் அப்படி கிறிஸ்தவனாக்கும் இப்படி கிறிஸ்தவனான்னு பேசிட்டு வாழ்க்கையில் சபை தோற்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரியலன்றது கிடையாது, தெரிந்ததுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. எனவே என்ஜாய் மீல் பிப்ளிக்கல் நாலேஜ் மஸ்ட் பிகம் பிப்ளிக்கல் ஒபீடியன்ஸ். ஆக வேத அறிவு வேதத்தின் கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, நம்முடைய சபையில் நிறைய இசைக்கருவி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வைக்கல. எதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கப்படணும், அதற்கு சமமான நேரத்தை கொடுக்கணும், அதுக்கு மையமாக வச்சிருக்கணும். இந்த சபையில் முக்கியமானது அதுக்கு இந்த சபையோட பேர்லேயே பைபிள் என்னது, பிரெஸ்பிட்டீரியன் சர்ச்னு இருக்குது. பைபிள் இதுக்கு வேதத்தை கொண்டு மூப்பர்களால் நடத்தப்படுகிற திருச்சபை. அதான் பிரெஸ்பிட்டீரியன்னா மூப்பர்கள்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன் பைபிள் பேர்லேயே வச்சுட்டோம்? அப்பா பைபிளையாச்சும் தூக்கி வாசிங்க. இதை தான் என்னோடய வாழ்க்கை வழிகாட்டி. என் பிள்ளைக்கு நான் போயிடுவேன், என் பேராண்டியோட பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க என்னைய, ஆனால் வேதத்தை பார்ப்பாங்க. தப்பித்தவர் நீ சொல்லி கொண்டது எங்கேயா எழுதி வச்சிருந்தா அது நான் எழுதணும்னு நினச்சிட்ருக்கேன், நிறையா எழுதணும்னு. ஒரே ஒரு காரணம் என்ன, நான் விட்டுட்டு போகிறது என்ன, நான் செத்து தொலைஞ்சு போயிடுவேன் எப்பயோச்சும். ஆனால் நான் போன பிறகு கருத்தோட வார்த்தை நிற்கணும்னு சொல்லி நான் எழுதணும்னு ஆசைப்படுகிறேன். அது ஒன்று தான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு போகிற பெரிய சொத்து இருக்குன்னா, நான் அடிக்கடி என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். பணம் சேர்க்குறீங்களா, பதவி சேர்க்குறீங்களா, ஆண்டோட வசனத்தை பிள்ளைகளுக்கு கருத்தாக கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை நான் பரலோகத்தில் பார்க்கணும், உங்கள் பிள்ளைகள் பரலோகத்துக்கு வரணும். நீங்கள் மாத்திரம் வர்றதுனால எந்த லாபமும் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சபைக்கு போவாங்க, பிள்ளைங்க வரமாட்டாங்க, பிள்ளைங்க வரமாட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என் வாழ்க்கையில் என் வீட்டில் வாழலை, ஐ எம் நாட் வாக்கிங். என் வீட்டில் என்ன பண்ணலைங்க, என் பிள்ளை பார்க்கல. கன்சிஸ்டன்சின்னு நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. லெட் அஸ் வாக் பை த சேம் ரூல். எந்த இதில் தேர்னமோ 16வது வசனம், அதே ஒழுங்காக அது முதல் ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போமாக. அப்போ அப்படின்னா என்னது, பிலீவ் அண்ட் பிஹேவியர். ஆக என்னுடைய விசுவாசமும் என்னுடைய செயல்பாடும், அதாவது என்னுடைய நடத்தையும், என் வேர்ட் அண்ட் ஆக்ஷன், என்னுடைய வார்த்தையும் என்னுடைய செய்கையும், அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சர்ச் லைஃப் அண்ட் ஹோம் லைஃப் அப்படின்னா என்னது, என் சபையில் எவ்வளோ நான் பரிசுத்தமாக இருக்கிறேனோ அதே போல் வீட்டில், வேலை ஸ்தலத்தில், நான் போகிற இடத்துல, நான் பேசுகிற எல்லாருக்கூடும் எப்படி தான் இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் நீங்கள்லாம் ஹோலி தான், ரொம்ப பரிசுத்தவான்கள் தான். சபையில் யாரும் பாவின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ரொம்ப சன்சியராக அழகாக உட்காந்துருக்கிறீங்க. உண்மையான கலர் எப்படி தெரியும்னா, வீட்டில் பார்த்தா தான் தெரியும் அந்த ஐயா எப்படிப்பட்டவர். அவங்க வீட்டுக்காரம்மாட்ட கூப்பிட்டு கேட்கணும். அவங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்காரம்மாவை பற்றி அம்மாட்ட ஐயாட்ட கேட்கணும். ஐயா உங்கள் 2 பேரை பற்றி உங்கள் பிள்ளைகிட்ட கேட்கணும். என்ன சொல்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க உங்களை பற்றி. ஆக பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் லைஃப், ஆக விசுவாச வாழ்க்கையாக இருக்கட்டும், திருச்சபையின் வாழ்க்கையாக இருக்கட்டும். விசேஷமாக பார்த்தா நல்ல சுமாரின் கதையை பற்றி நான் பேசும்போது, நல்ல சுமாரின் கதையில் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர் போனான், லேவியன் போனான், ஆசாரியன் போனான். அவன் ஆவிக்கிற வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கான், 100க்கு 100 வாங்கியிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? எங்கே தான் வேலை பார்க்குறான், தேவாலயத்தில் வேலை பார்க்குறான். knows everything. எப்படி அதை செய்யணும், இப்படி பண்ணணும் எல்லாம் தெரியும். பைபிள் நாலேஜ்லாம் லேவியனுக்கு ரொம்ப நல்ல நாலேஜ் தெரியும். ஆனால் ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபெயில். அடிபட்டு கிடக்கிறான், பக்கத்தில் நடந்து போகிறான். ஆனால் இன்னொருத்தன் சமாரியன் வரான், அவன் தேவாலயத்தில் வேலை பார்க்கல, அவனுக்கு பேதம் தெரியுமான்னு தெரியல. அவன் ஆப் ஜூன்னு சொல்லுவாங்க சமாரியர்களை, யூதர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா கலப்படத்தில் அதனால யூதர்களோட பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் அவன் யூதன் கிடக்கிறான், அவனுக்கு என்ன செய்யறான், அவன் உதவி செய்கிறான் ரோட்டில். அவன் விசுவாசம் செயல்படுகிற விசுவாசம். அப்புறம் ப்ரைவேட் ஃபெய்த்து பப்ளிக் ஃபெய்த்தாக மாறிடுச்சு. பியூர்ட ஃபெய்த்து எங்கே இருக்குது, தெருவில் நிற்குது. அவன் விசுவாசம் இங்கே மட்டும் வச்சுருக்கல, அங்கே வெளியிலேயே அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான் விசுவாசத்தை. இன்றைக்கி நம்ம விசுவாசம் எல்லாம் அன்பு, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் இங்கே மட்டும்தான் இருக்குது. 4 செவத்துக்குள்ளே தோத்திரம் அல்லேலூயா ஆமே நல்லா போட்டுட்டு அங்கே போய் உட்காந்தானா எங்கே இருக்குது, இவன் ஆலயம் காண அட்ரஸ் எனக்கு கிறிஸ்தவன். இன்றைக்கி நிறைய நேரங்கள் நான் செக் பண்ணுவேன், நான் என்னையும் சேர்த்து தான். கோவிட் வந்துச்சு, கிறிஸ்தவன் ரோட்டில் காணும், வெள்ளம் வருது, ஆளை காணும். எங்கேயா கிறிஸ்தவம்? இதுதானே நேரம் ஊழியத்தை பண்ணுறதுக்கு, ஏழைகள் உதவி செய்கிறதுக்கு. ஜனங்களை கூட்டிகிட்டு, சபையை கூட்டிகிட்டு, நான் நல்ல வேலை நாங்களாம் போய் ஊழியம் பார்த்தப்பா, நீங்கள் பண்ணினீங்களான்னு தெரில. எனக்கு அந்த என் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாமல் நான் போயிட்டேன். ட்ராமட்டியெல்லாம் போய் ரெகுலராக செஞ்சேன் அந்த நாட்களில். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறேன், விசுவாசியாக இருக்கிறேன், ஆண்டவர் அருகில் வளர்ந்துருக்கேன்னு சொன்னால், மற்ற 25வது அதிகம் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சேன், பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. அப்படியே நிறையா லிஸ்ட்டு போட்டுட்ருக்காரு. ஆண்டவர் யாருக்கு நாங்கள் செஞ்சோம்?
இந்த ஏழைகள் ஒருத்தருக்கு எதை செஞ்சு அது எனக்கு நீ செஞ்ச. இன்றைக்கி நாம் யாருக்கும் ஒன்றும் செய்கிறதில்ல. எனக்கு 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 என் பணிக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு தெரிலம்மா நீ என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கிறிஸ்தவம் தோற்று போடுறதுக்கு காரணம் பைபிள் நாலேஜ் இல்லை, பிப்ளிக்கல் ஒபீடியன்ஸ். ஸோ இன்டெகிரிட்டி ஒன் கன்சிஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி. உண்மையாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? நிறையா கிறிஸ்தவ ஜீவிக்க, அவன் வீடாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், அவன் எங்கே போனாலும் அவன் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருப்பதுனால மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலோ அவன் வாழ்க்கையும், அவன் பேச்சும், அவன் நடையும், உடையும் எதை செய்யுதுன்னு கேட்டால் அவன் விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்குது. அவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறான். ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம் சபையில், சமுதாயத்தில், ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, ஆண்டோட மகனாக இருக்கிறீங்க, மகளாக இருக்கிறீங்க. ஜிம்மி கார்ட்டர்னு ஒரு ஊழியக்காரர், யார் ஜிம்மி கார்ட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் 49வது பிரசிடெண்ட்டாக இருக்கிறார். அந்த பிரசிடெண்ட் இருந்தபோது கூட அவர் எங்கே போவார்? சண்டே ஸ்கூல் டீச்சராக இருப்பார். அங்கே சர்ச்சில் போய் சின்சியராக என்ன செய்வார்? அதுக்கு முன்னாடி வச்ச சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்தவர் சண்டே ஸ்கூல் டீச் பண்ணார். பின்னாடி அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு நோபல் ப்ரைஸ் கூட கொடுத்தானுங்க. அது மாத்திரம் கிடையாது, ஒரு மினிஸ்ட்ரி வச்சுருக்காங்க, ஹாபிடேட் ஃபார் ஹியூமனிட்டின்னு ஒரு மினிஸ்ட்ரி. அவருடைய சொந்த பணம் எல்லாத்தையும் போட்டு ஊழிய பார்த்தாரு. சரி, இன்றைக்கி சிலர் மக்கள் என்ன அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க, தனியாக நிற்பாங்க. அவங்க எங்கே போனாலும் ஆண்டோட சாட்சியாக இருப்பாங்க, ஆண்டோட வெளிப்பாடாக இருப்பாங்க. எவ்ரிடே ஃபெய்த்ஃபுல்னஸ். ஸ்பிரிச்சுவல் மேட்டர் இஸ் seen in how speak, எப்படி நம்ம பேசுகிறோம், how we treat our family. விசேஷமாக விசுவாச பிள்ளைகள் தன் மனைவி கணவனோடு, கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு முன்மையாக நல்லபடியாக வழியை நடத்த பாருங்கள். how we handle money, விசேஷமாக நம்மளோட பணத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், ஆண்டவர் பிரியமாக இருக்கிறோமா. how we respond criticism, சில வேலை நம்ம குறை கூறுகிறானா அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம். how we forgive and work and forgive, எப்படி நம்ம வேலை பார்க்குறோம், எப்படி மன்னிக்கிறோம். how we pray and serve, எப்படி நான் ஜெபிக்கிறேன், எப்படி சேவை செய்கிறேன். faithfulness ordinary thing matters to God. ஆக நான் நினைக்கக்கூடாது நல்ல பெரிய பெரிய காரியத்தில் உண்மையாக இருப்பேன் நினைக்கிறத விட்டுட்டு சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். சின்ன சின்ன காரியம், சின்ன இல்லை. தமிழில் பைபிள் சொல்ல, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அதிகத்தில் ஒன்று அதிகாரியா. நம்மளை கடவுள் சோதிக்கிற காரியம் சின்ன சின்ன காரியங்களை தான் கொடுப்பார். பணக்காரனா பெரிய காசை கொடுத்து, இன்னும் சொல்லுவாங்க கொடுத்து தான் ஆண்டவர் சோதிப்பார்னு சொல்லிட்டு. பலவேளை நமக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுத்து என்ன செய்ப்பாருன்னா நம்ம உண்மையை எதிர்பார்ப்பார். ஆக அது மாத்திரம் கிடையாது, 3:16 மறுபடியும் சொல்லுது என்ன செய்யணும்? ஒரே சிந்தையா, யூனிட்டி இன் கிரைஸ்ட். என்னவா இருக்கணுமா? நம்ம எல்லாரும் லெட் அஸ் பி சேம். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சபையில் வர்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா வெவ்வேறு விதமான மக்கள் வருகிறோம் சபையில். அது மாத்திரம் நம்ம கலாச்சார பின்னணின்னு பார்க்குறோம். இந்தியாவில், சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்க, இந்தியாவிலேருந்து வந்தவங்க இருக்கிறோம். ஏஜஸ் இருக்குது பார்த்தீங்க, வித்தியாசமான வயசு மக்கள் இருக்கிறோம். வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம். பிறகு தேவைகள், வெறுப்பு வித்தியாசமாக இருக்குது. பட் we are united by Christ and His truth, His gospel. நமக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது. எங்கேருந்து வந்து நம்ம எல்லாம் ஆண்டோட பிள்ளைங்க. இங்கே தான் இந்த வேறுபாடெல்லாம். பரலோகத்தில் இதெல்லாம் இல்லை. பரலோகத்தில் ஒரு செக்ஷன் ஃபார் இந்தியன், இன்னொரு சைனீஸ், இன்னொரு அமெரிக்கன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பரலோகத்து ஒன்று, நம்ம எல்லோரும் ஒன்று. அங்கே கலர்லாம் கிடையாது, பாஷை கிடையாது, எல்லாம் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண் பெண் இதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மளாம் ஒன்றாக்கப்படுவோம். ஆக என்ன பண்ணணும்னு கேட்டால் அதை நான் இங்கே பயன்படுத்தும், ஒற்றுமையாக காணப்படணும். பல வேலைகள் இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலை. A mature disciple seek unity, not personal victory. ஆக ஒரு நல்ல விசுவாசி, முதிர்ந்த டிசைபிள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சீஷன் என்ன செய்கிறான்? சபையை நான் எப்படி, எனக்கு தேவைகள் இருக்கலாம், ஆனால் நான் இல்லை ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக ஒற்றுமையாக வாழணும், சபை ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமைக்காக பாடுபடணும், ஒற்றுமைக்காக முயற்சி செய்யணும். நிச்சயம் ஒரு சகோதரர் பலகீனமாக இருக்கலாம், அதான் மேலே சொல்கிறது எல்லாம் நம்முடைய லைஃப்பில் இருக்குது. வித்தியாசமான ஜனங்கள் தாங்க இருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஒரே வெறுப்பு வரல, குறை நிறைகள் இருக்குது. குறையை பற்றி பேசணுன்னா எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான குறை பேசலாம். நன்மையை பேசணுன்னா எத்தனையோ நன்மை நமக்கு செய்திருக்கேன். நம்ம எல்லாம் ஒன்றா வந்ததே ஆண்டவர் கூட்டி வந்தார். தேங்க்யூ சொல்லுங்கள். எப்படி நம்ம பார்க்கணும்? எக்ஸாமின் யோர் வாக். என்ன செய்யுங்க, எப்படி நடக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள், நடத்தை யோசிச்சு பாருங்கள். am I obeying what I already know? எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு கேளுங்க. என்னுடைய வாழ்க்கை இஸ் மை லைஃப் கன்சிஸ்டன்ட். தெரிஞ்சதுக்கும் நடக்கிற வாழ்க்கையும் ஆண்டவர் பிரியமானது ஒரே நிலையாக இருக்குதா? am I faithful in small things? ஆண்டவருக்கு சிறு காரியத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்னா? I promote unity. சபையில் ஒற்றுமையை நான் வளர்க்க மனிதனாக காணப்படுகிறேனா என்று கேட்டு பாருங்கள். does my daily life reflect Christ? நான் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதான்னு கேட்டு பாருங்க. அது மாத்திரம் கிடையாது. மெச்சூர் டிசைபிள் இஸ் a faithful walk. ஆக பூரணமான முதிர்ச்சியான சீஷன் எப்படி இருக்கிறான்? அவன் வாழ்க்கையில் அறிந்ததை உண்மையாக விசுவாசத்தோடு நடக்கிறவனாய் காணப்படுகிறான். 17வது வசனம் வாசிக்கலாம்.
சகோதரரே, என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி இங்கே பார்த்தீங்கன்னா காட்லி எக்ஸாம்பிள். மூணாவது சொல்கிறாரு, மெச்சூரிட்டி சபிள் பிகம் அ காட்லி எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். அவர் யாருக்கு முன்மாதிரியாக இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல, நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க. எப்படி பாருங்கள் 14 வசனம், நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்கள் வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள் சொல்கிறார். ஆக இங்கே என்ன சொல்கிறார், பவுல் வாஸ் willing to say follow me. ஆக பவுல் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்கிறது ரைட் தான். நாட் பிகாஸ் பால் இஸ் பர்ஃபெக்ட், பால் வாஸ் பர்ஃபெக்ட், பால் பூரணராக இருக்க, பிகாஸ் he was following Christ. அவர் இயேசுவை பின்பற்றி வருகிறதுனால அவர் என்னை பின்பற்றி வாங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் 1 கொரிந்தியர் 11வது வசனத்தில் இதே வேதத்தை ரிப்பீட் பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். அவர் என்ன செய்கிறாரு, ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வேத அறிவு நிறையா இருக்கிறது. அவர் ஆண்டவரை பின்பற்றி போகிறவராய் நடக்கிறவராக இருக்கிறார். இப்போ என்ன செய்கிறார், நான் ஆண்டவரோட பிள்ளையாக நான் ஆண்டவருக்கு பின்னாடி நான் போகிறது போல் நீங்கள் என்னை பின்பற்றி வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க கடவோம். அதை தான் இங்கே அவர் பேசுகிறவராக. ஆக ஈஸ் கிரைஸ்ட் அல்டிமேட் எக்ஸாம்பிள். ஏசு கிறிஸ்துவே உங்களுக்கு மாதிரியாக இருக்கிறாரான்னு கேட்டு பாருங்கள். ஃபாலோ கிரைஸ்ட், ஏசு பின்பற்றுவதுன்னு. பட் ஆல்சோ கிவ்ஸ் அஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா காட்லி பேரண்ட். எப்படி அப்பா வீட்டில் எப்படி இருக்கணும், தேவனுக்கு பயந்த அப்பாவா அம்மாவாக இருக்கணும், பாஸ்டராக இருக்கணும், எல்டராக இருக்கணும், டீச்சராக இருக்கணும், மெச்சோர் கிறிஸ்டியனாக இருக்கணும், முதிர்ந்த விசுவாசியாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். நம்ம எல்லாம் உண்மையான சேவைகளாக காணப்பட வேண்டும். வி லேர்ன் ஃப்ரம் காட்லி எக்ஸாம்பிள். ஆக பல வேளைகள் இதை நீங்கள் கேட்கலாம். எனக்கு யார் என்னோட லைஃப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய மூத்த போதகர்களை நான் இன்னும் பார்த்துட்ருக்கேன், அவங்க முன்னாடி வச்சுருக்கேன். சிலர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ கூட பல காரியத்தில் நான் முன்னாடி அவங்கள யோசித்து பார்ப்பேன். எங்கள் பாஸ்ட் இப்படி பண்ணினாங்க, எங்கள் மூத்தவங்களாம் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சபையில் ஊழியம் பார்க்குற விசுவாச பிள்ளைங்க, நீங்கள் உங்கள் ஊழியரை போதகரை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் எல்டர்ஸை பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் டீச்சர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட மூத்த விசுவாசிகளை பார்த்து. விசேஷமாக என்னோடய வாலிப பிள்ளைகளுக்கு என்னோடய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அதிகமாக பயப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பயம்ன்றதை விட என்னோடய பாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்ட முன்மாதிரி வச்சுட்டு இந்த விட்டு சபையை விட்டு நான் போக போகிறேன். என் பேர பிள்ளைகளுக்கு நான் எப்படிப்பட்ட முன்மாதிரி வச்சுட்டு போக போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பைபிள் நாலேஜ் இருக்கிறதுனால எந்த லாபமும் இல்லை. என் பிள்ளைகளை நான் பிரசங்கம் பண்ணுறது ரெண்டாவது. என்னை அவன் முதல்ல பார்க்குறான், அப்பா எப்படிப்பட்டவர். ஆக நீங்கள் கடவுளுக்கு பிரியமான ஊழியனாக இருக்கிறீங்களா, வெறும் பிரசங்கத்தில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வாழ்க்கையில் இருக்கா என்று கேட்டு பாருங்கள். வி லேர்ன் ஃப்ரம் காட்லி எக்ஸாம்பிள். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கடைசி தலைமுறை கிடையாது. எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் வரப்போகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு நான் விட்டு போகிற சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, வீடு இல்லை, வாகனம் இல்லை, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏசு 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 மாதிரி விட்டுட்டு போங்க. someone is watching. யார் பார்க்குறா, நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. our lives influences other. மற்றவங்களை நம்முடைய வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுது. people observe our speech and attitude. நான் எப்படி பேசுகிறேன், சில வேளைகள் தெரியாமல் தப்பு பண்ணிடுவேன். நான் போய் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுகிறேன், தெரியாமல் பண்ணேன்னா. எப்படி நான் பேசுகிறேன், நான் கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில். என்னை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை பார்க்குறாங்களே, எப்படி நான் பழகிறேன், எப்படி நடந்துக்கிறேன், அந்த பல இடங்களில் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. அது மாதிரி மேரேஜ் அண்ட் லைஃப், உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்குது சற்று கேட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆண்டோட சாட்சியாக வாழ்கிறீங்களா கேட்டு பாருங்கள். விசேஷமாக நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு போகிற பெரிய சொத்து அப்பா அம்மா அன்புள்ள பிள்ளைங்களாக இருங்க. கணவன் மனைவி அன்பாக இருக்க பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. அது வெளிப்படுத்தட்டும், சபையிலையும் வெளியிலையும். எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன காரியங்களாக சண்டை போடுறது, நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், அசிங்கம். ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க நீங்கள் ஜெபிக்கும் போது பார்த்துருக்காங்களா, நீங்கள் ஊழியம் பார்க்கும்போது பார்க்குறாங்களா, நீங்கள் வேதம் வாசிக்கும் போது பார்த்துருக்காங்களா. உங்கள் பிள்ளைங்க கூட இருக்காமல் இருக்கலாம், உங்களை அவங்க பார்க்குறாங்களா சபையில், வீட்டில். எப்படி நீங்கள் கடினமான சூழ்நிலையில் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க. பிரச்சனை வராதுன்னு இல்லை, எல்லா கிறிஸ்தவனுக்கும் பிரச்சனை வரும், மனபாரம் வரும், போராட்டம் வரும், குடும்பத்தில் வரும். அந்த நேரத்தில் கிறிஸ்துவ சார்ந்திருக்கீங்களா, உலகம் மாறி உலகத்தில் உள்ள மக்களை போல சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்களா. மற்றவங்களை எப்படி நீங்கள் வழி நடத்துகிறீங்க. விசேஷமாக இது ஒரு முக்கியமான காரியம். நம்மளோட மூத்தவங்களை நம்ம ரொம்ப மரியாதை கொடுத்து நடத்துவோம். நமக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி நடத்துறீங்க, ரொம்ப முக்கியமானது. என்னமா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை நீங்கள் தரக்குறவாக நடத்துனீங்கன்னா அது ஆரோக்கியமானது கிடையாது. யாராவது இருக்கட்டும்.
த கொஸ்டின் வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஐ ஆம் ஹேவிங், எப்படிப்பட்ட தாக்கத்தை நான் அந்த உலகத்தில் விட்டுட்டு போகிறேன். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு உதாரணம் சொல்லிட்டு போகிறேன். சில வேளை ஸ்மோக் பண்ணுவாங்க, ரோட்டில் எல்லாம் நடந்து போவாங்க. ஸ்மோக் பண்ணிவிட்டு அவங்க போன பிறகு அவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்மோக் அந்த அந்த புகைனால அந்த நாத்தம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நேரம் நம்ம கூட தான் இருக்கும். அவன் போயிட்டான் கொஞ்சம் தூரம். அதே போல் நான் போயிடுவேன், என் சாயல் போயிடும், என்னை பற்றி அவன் நினப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே இது இப்படி எடுத்துக்குவோம், ஒரு வாசமான சென்ட் அடிச்சுட்டு லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில வருவாங்க உள்ளுக்குள்ளே. அப்போ போனோடனே அந்த சென்ட் எப்படி இருக்கும், அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சென்ட்டுக்கும் புகைக்கும் சிகரெட்டுக்கும் சொல்லலை, உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நல்ல வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்ல வாசனையை கொடுக்கும். கெட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், கெட்ட சிந்தனையை கொடுக்கும், கெட்ட எண்ணத்தை கொடுக்கும் உங்களை பற்றி, இயேசுவை பற்றி. ஸோ மெச்சூர் டிசைபிள் reproduce என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பால் சேஸ் மார்க் தெம். என்னது வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், என்னது மார்க் தெம், என்ன செய்யுது, நீங்கள் என்னோடு கூட, நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக நடக்கிற மாதிரி அவர்களை நோக்குங்கள். யாரும் நோக்கணுமா, எக்ஸாம்பிள் முக்கள். மெச்சூர் டிசைபிள் ஆஸ்க் என்ன செய்கிறாங்க, ஹூ ஆம் ஐ ஹெல்பிங் டு க்ரோ இன் கிரைஸ்ட். ஆக நான் என்ன செய்யணும், மற்றவன் வளர்வதற்கு உதவியாக இருக்கிறேன்னான்னு கேட்டு பாருங்கள். ஃபாலோ கிரைஸ்ட், இயேசு பின்பற்றி போங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வளருங்க. ஹெல்ப் அதர்ஸ் டு ஃபாலோ கிரைஸ்ட். ஆக வேதத்தை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறது ஒரு பக்கம், ரெண்டாவது நான் கிறிஸ்துக்குள்ளே வளரணும், மூணாவது மற்றவர்கள் கிறிஸ்துவோடு கூட வளர்வதற்கு என்ன செய்யணும், நான் அனுமதிக்கணும். நான் எப்போதும் எனக்கு தெரிந்தோ தெரியாமோ மற்றவங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆக தயவு செய்து மனதில் வச்சுக்கோங்க. வாங்க முடிப்போமா, ஃபைனல் எக்ஸாமினேஷன் பர்சனல் எக்ஸாம் நம்ம என்ன யோசிப்போம். ஹவ் இஸ் மை மைண்ட், என்னுடைய மனசு எப்படி இருக்குது, சிந்தை எப்படி இருக்குது. am I humble and teachable, நான் தாழ்மையாக போதிக்க அலோவ் பண்ணுகிறேன்னு கேளுங்க. how is my walk, நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு கேளுங்க. does my life match my profession. ஆக நான் பேசுகிறது, நான் அறிக்கைன்றேன் பார்த்தீங்களா, அதை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை என்னது காமிக்குதான்னு காமிங்க. அது மாத்திரம் கிடையாது, how I use my example, என்னோட மாதிரி எப்படி, what following my life lead someone to closer to Christ. என்னை பார்க்குறவன் கிறிஸ்தவ நெருங்கி வழி நடத்துறதுக்கு என்னது வசதியாக இருக்கான்னு வாய்ப்பாக இருக்கான்னு கேட்டு பாருங்கள். ரிலே ரேஸ் நம்ம பார்த்துருக்கோம், ரிலே ரேஸில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தன் என்ன செய்வான், இந்த பெட்டான்னு சொல்லுவாங்க, அந்த கம்பு இருக்கல, அவன் பாஸ் பண்ணுவான். அடுத்தவன் என்ன செய்வான், இன்னொருத்தன்ட்ட பாஸ் பண்ணுவான். அதே போல தான் கிறிஸ்தவ ஜீவியம். நீங்கள் பாஸ் பண்ணணும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, உங்கள் பிள்ளைங்க இன்னொரு பிள்ளை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. வச்சுக்கோங்க, நான் சரியாக கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், அந்த கேம் முடிஞ்சு போயிடும். என் விசுவாச வாழ்க்கை என்னோட நிற்கக்கூடாது. நான் நல்ல ஓடுறவனா ஓடணும். பவுல் சொல்கிறார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், என்னது நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. என் பிள்ளைகளுக்கு நான் நல்ல ஓட்டம் ஓடுற கிறிஸ்தவனாக காணப்படும், நல்ல போராட்டம் போடுற விசுவாசியாக காணப்படணும். இன்றைக்கி நீங்கள் நானும் என் பிள்ளைகளுக்கு, அதாவது இன்றைக்கி நான் பொதுவாக நான் பார்த்தது, இன்றைக்கி பணம் பதவி பட்டம் பொண்ணு வந்ததுனால ஆண்டவரை தூக்கி ஓரம் கட்டிட்டோம் தமிழ்நாடு பிள்ளைகளை. இது எதுக்கெடுத்தாலும் உலகத்தை பார்க்குது, உலகத்தை ஓடிட்டுருக்கோம். தயவுசெய்து அதை பற்றி யோசிச்சுக்கோங்க. நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, வி ஆர் நாட் த ஃபைனல் ஜெனரேஷன், நாம் கடைசி என்னது சந்ததி கிடையாது. வி ஹவ் ரிசீவ், நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம், சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறோம், அந்த வார்த்தையை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவ முன்மாதிரியை பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பட் வி மஸ்ட் ஃபெய்த்ஃபுல்லி பாஸ் தெம் ஆன். ஆக விசுவாசத்தோடு நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். எனவே விசுவாசத்தை உண்மையாக விசுவாசம் உண்மையாக லிவ் ஃபெய்த்ஃபுல்லி, உண்மையாக விசுவாசமாக வாழ்க. டிசைபிள் ஃபெய்த்ஃபுல்லி, மற்றவங்களோட சீஷனாக உண்மையாக விசுவாசத்தில் மாறுங்க. பாஸ் த ஃபெய்த்ஃபுல்லி. ஆக என்ன செய்யுங்க, உங்கள் விசுவாசத்தை உண்மையாக மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. வாங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். சுருக்கமாக மைண்ட் செட் என்னன்னு கேட்டால், திங்க் மைண்ட் அண்ட் ஹம்பிள் மைண்ட் என்னன்னு கேட்டால், நான் தாழ்மை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். வாக் ஃபெய்த்ஃபுல்லி நினச்சிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக நடக்க பாருங்கள். மாடலாக இருங்க, நல்ல மாடலாக இருங்க. அதை தான் நம்ம பேத்தோம், முடிஞ்சு போச்சு. ஸோ அங்கே முடிப்போமா, கண்ண முடி ஜெபிப்போமா. நம்ம எந்த அளவுக்கு வயதாகிட்டு இருக்கோமோ அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளர வேண்டும். எவ்வளவு அறிவுக்கு எவ்வளோக்கு வேத அறிவு இருக்கோ அதே போல் கிறிஸ்துவ போல மாற வேண்டும். எத்தனை வருஷம் நம்ம இருப்போம் என்பது சபையில் என்பது எவ்வளோ ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்படுகிறது என்று கேட்போம். இயேசுவை வெறும் பின்பற்றி போனால் பத்தாது, மற்றவர்களை பின்பற்றுவதற்கு வழிநடத்துகிறவர்களாய் காணப்படுவோம். எனவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும், கடவுளோட தொடர்ந்து நம்ம வழிநடத்தணும். நாம் முதிர்ந்த விசுவாசியாய், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய், தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக.
கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் முதிர்ந்த பக்குவப்பட்ட விசுவாசிகளை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தார். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.